ஹாய் ஹலோடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. பியோட பார்ட் 12ன்னு நினைக்கிறேன். போன பார்ட் எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணியிருப்பீங்கடா. ஜெஃப் வீட்டில் அவர் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பார். எங்கிட்ட சொல்லவே வேணாண்டா, உங்களை பார்த்தும் பார்க்காமையும் ஃபீல் தாங்க முடியாத நிலமையில இருக்காரா டே. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. உங்கள் டோர் தான் நாக் ஆகுற சவுண்டு கேட்குது. நீங்களும் இப்போ தாண்டா எந்திரிச்சு ஒரு மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அது உங்கள் அத்தை தாண்டா. என்னத்த ஒயன் இன்னைக்கு நீ காலேஜ் கிளம்புமா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இல்லைத்த நான் காலேஜ் கிளம்பல, நான் வேறு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா. என்னாச்சும்மா? இந்த காலேஜில் தானே நீ படிச்ச, எதுக்கு வேறு காலேஜ்? அது அது எனக்கு அங்கே ஒரு மாதிரி நீங்கள் தயங்குறீங்கடா. அப்போ உங்கள் அத்தை தாண்டா, ஏம்மா உன் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தான் இருப்பாளுங்க, நீயும் போனேன்னா கொஞ்சம் உனக்கும் மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கம்மா. வேணா வேறு காலேஜ்னால் அங்கே ஃப்ரெண்டு அது இதுன்னு உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ படித்த காலேஜ்னால் உனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறாங்கடா. நீங்களும் ஒரு மாதிரி தாண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரிங்க உனக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோமா, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாம்மா அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்கடா. உங்கள் அத்தை கீழே தாண்டா போகிறாங்க. என்னம்மா கிளம்புறோம்னு சொல்லிட்டாங்க ஒயன், அவள் வேறு காலேஜுக்கு போகிறோம்னு சொன்னா. ஏம்மா? இல்லை அவளுக்கு என்னன்னு தெரில, அதுக்கு போக பிடிக்கலன்னு சொன்னா. பட் நான் தான் அவளோட ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவள் இப்போ கிளம்புறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. சரிம்மா நீ எடுத்து வை, நான் ஒயனை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் தானே லஞ்ச் உங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட பேக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அம்மா பேக் பண்ணிலாம் இங்கே அனுப்பிச்சிருப்பாங்கடா. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கீழேயும் வர்றீங்க. நீங்களும் கீழே தானே வரீங்க. உங்கள் அத்தை ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கடா. இல்லைம்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டு போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மாமாவும் சாப்பிட்டு ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்கடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயன் உன்னோட மாமா உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இல்லைத்த நான் பஸ்ஸிலே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா நான் அந்த சைடு தான் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. நீங்கள் ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக அதை முழுங்கக்கூட முடியலை. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எங்கள் ஜெஃப்பை கூடாதுன்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்ட்லேயே இருக்கீங்க. உங்களுக்கு ஃபுட்டே போக மாட்டுது. அப்போ உங்கள் மாமா தான் என்னாச்சும்மா சாப்பிடுமா அப்படின்றாங்க. நீங்களும் 2 வாய் தானே எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கடுத்து உங்களால் முடியலை. நீங்கள் அப்படியே கை கழுவிடுறீங்கடா. ஏம்மா என்னாச்சு? எனக்கு பசிக்கல மாமா அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. அவங்களும் ஒன்றும் சொல்லலை. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் தானே இப்போ கிளம்பி உங்கள் மாமாவோட காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணுறாடா. நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ உங்கள் மாமா தான், யாரும்மா? ஃப்ரெண்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அட்டன் பண்ணி பேசுமா அப்படின்றாங்க. நீங்களும் கால் கட் ஆகிருக்கும். திருப்பி கால் பண்ணி நீங்கள் இதை பேசுகிறீங்கடா. ஓயன் கிளம்பிட்டியா என்னடி? மாஹி நான் வந்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேடி. அப்புறம் மாஹி, அப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் அங்கிள் இருக்காங்க, நீங்கள் தயங்குறீங்கடா. அப்புறம் ஓகேடி நீ கொஞ்சம் வெளியிலேயே நில்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா. ஓகேடி அப்படின்னு கால் கட் பண்ணுறீங்க. இப்போ அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கடா. ப்ளீஸ் மாஹி, அங்கே ஜெஃப் மட்டும் இருக்கானான்னு பார்த்துரு, எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் நான் அவன் கண்ணில் மட்டும் படவே கூடாது அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கடா. பக்கத்தில் மாமா இருந்தாங்க, அதான் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஓகேடி அப்படின்ட்டு சொல்கிறாடா. அப்படியே டைமும் ஆகுது. அவள் டெக்ஸ்ட் பண்ணுறா, இங்கே யாருமே இல்லை, நான் இங்கே தான் நிற்கிறேன், நீ வா அப்படின்றாங்கடா. இப்போ நீங்களும் டைம் ஆகுது. இப்போ உங்கள் மாமா உங்கள் காரையும் நிப்பாட்டுறாங்கடா. நீங்களும் ஒரு மாதிரி பதட்டத்தோடு காலை கீழே எடுத்து வைக்கவே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்களும் கீழே இறங்கி தானே போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வேகமாக உங்கள்கிட்ட தானே வர்றா. ஓகே மாமா நான் கிளாஸ்க்குள்ளே போகிறேன், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்றீங்க.
ஓகே ஒயன் நீயும் போ அப்படின்றாங்க. நீயும் உங்கள் ஃப்ரெண்டை தாண்டா இப்படி ஒரு மாதிரி கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த காலேஜுக்குள்ளேயும் போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறாங்க. என்னடி ஒயன் ஏன் அவள் 2 நாளாக வரல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஊரில் இருந்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறீங்கடா. நீங்கள் காலேஜுக்குள்ளேயும் போகிறீங்கடா. அப்போ உங்களுடைய கிளாஸ் பாய்ஸ் இருப்பாங்களடா, அவங்க வந்து ஜெஃபர் அதாவது சீனியருக்கு சொல்லியிருப்பாங்கடா. என்ன ஒயன் இங்கே வர்றாங்க, நம்ம சீனியர் ஜெஃப் தான் ஒயன் வந்தால் கால் பண்ண சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு அவங்க தாண்டா கால் பண்ணுறாங்க ஜெஃப்புக்கு. ஆனால் இங்கே கால் அட்டன் பண்ண மாட்டுறாரு ஜெஃப். ஏன்னா அவர் நல்லா ஒரு மட்டையாகி தூங்கிக்கிட்டு இருக்காரா. நீங்களும் காலேஜுக்குள்ளே போய் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. அவங்களும் 2 தடவை கால் பண்ணியிருப்பாங்கடா. ஜெஃப் எடுத்திருக்க மாட்டார். இப்படியே நீங்களும் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே உங்கள் கிளாஸ் முடியுது. இந்த சைடு டே தாண்டா. இன்றைக்கி அவர் ஆஃபீஸ்க்கு எங்கேயுமே போயிருக்க மாட்டார். எல்லாத்தையுமே பிஏவை பார்க்க சொல்லியிருப்பாரு. அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இங்கே அவர் தாண்டா ஒரு மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இருக்கார். உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய வீடியோ எடுத்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காராம். இந்த சைடு நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டோட கார்லேயே நீங்கள் வரீங்கடா. அவளும் உங்களை ட்ராப் பண்ணியிருப்பான். நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்கள் அத்தைகிட்ட பேசிவிட்டு அவனும் வந்துட்டியாம்மா, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் ஒரு மாதிரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி தாண்டா கீழே வந்துடுங்க. இன்னைக்கு எப்படிம்மா போச்சு, உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க கேட்குறாங்கடா. நீங்களும் ஓகே அப்படின்றீங்கடா. ஓகே நான் எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அதை போய் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேம்மா, நீ ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பிம்மா அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் போய் மேலே போய் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தாண்டா ஜெஃப் அவர் எந்திரிச்சிட்டு அவர் ஃபோன் பார்க்கல. ஒரு மாதிரி கீழே தாண்டா அவர் போகிறாரு. கீழே போயிட்டு அவங்க அம்மா தாண்டா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்டா ஒயன் உனக்கு எங்கடா போகிறா, உனக்கு வந்துருவாடா. அவள் அக்காவோட மேரேஜ் தானே சொன்னா. இல்லைம்மா, அவள் எப்பயுமே எனக்கு கால் பண்ணாமல் இருக்க மாட்டா, எனக்கு உடனே கால் பண்ணுவா. என் நம்பரை பார்த்தா அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா. ஒன்று தெரியுமாம்மா, ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு அவள் தாம்மா. அவளை க்யூட்டா, அவள் எப்படி தெரியுமா, ஒரு மாதிரி கெத்தா, பசங்க மாதிரிம்மா அவள். அப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணாம்மா. அவள் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரிலம்மா. அப்படி இருக்கவ என் கால் அட்டன் பண்ண மாட்றா, ரிப்ளை பண்ண மாட்றா. ஆனால் டெக்ஸ்ட் எல்லாமே பார்க்குறாம்மா, எனக்கு ரிப்ளை மட்டும் கொடுக்க மாட்றா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாராம். டேவுக்கு இப்போ கால் பண்ணுறாங்கடா அவரோட பிஏ. டேவும் அட்டன் பண்ணிட்டு, சார் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரணும் சார். ஏன்னா நம்ம கூட கமிட்மெண்ட் வச்சவங்களாம் கேட்குறாங்க சார். என்ன உங்கள் பாஸ் எதுவுமே கண்டுக்க மாட்றாங்க. நாங்கள் எங்களோட ஷேர்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி உங்கள்கிட்டலாம் கொலாப்ரேஷன் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வரணும் சொல்கிறாரா. அப்போ ஓகே, நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் கால் கட் பண்ணிடுறாரா. இந்த சைடு ஜெஃப் தாண்டா அவரும் இப்போ ஓகே ஃபீல் பண்ணாதடா ஓ அப்படின்றாங்க. அப்போ அவரும் ஒரு மாதிரி தாண்டா மேலே அவரோட இதுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவரோட ஃபோனை தாண்டா எடுத்து சரி ஃப்ரெண்டுக்காவது கால் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா என்னது, என்ன நம்ம ஜூனியர் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவரும் அந்த கால் தாண்டா பார்த்துட்டு கால் பண்ணுறாரு. அப்புறம் எடுக்கவே இல்லை. திருப்பி அகைன் கால் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவரும் வச்சிடுறாரு. திருப்பி அந்த ஜூனியர் தாண்டா கால் பண்ணுறாங்க. சீனியர் அண்ணா, சொல்லுடா அண்ணா, இன்னைக்கு நான் ஒயன் சிஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொன்ன? ஆமாண்ணா, இன்னைக்கு ஒயன் சிஸ்டர் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. நான் அதான் கால் பண்ணேன், பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. என்னடா சொல்கிற, ஒயன் வந்திருந்தாளா? ஆமாண்ணா. என்னைக்குடா? இன்னைக்கு தானா? டைமை பார்க்குறேன். ஓ மிஸ் பண்ணிட்டேனே. டைம் ஆச்சுடா, இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சு. நீ ஓகே தேங்க்ஸ்ன்றாராம். இதில் என்னண்ணா அப்படின்னு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரா.
டேய் ஓ காலேஜுக்கு வந்திருந்தியாடி வந்திருந்தியாடி அப்புறம் ஏன்டி என் கால் அட்டன் பண்ணல ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த சைடு டே தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரும் ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு தாண்டா வர்றாரு. அவரும் டோர் நாக் பண்ணுறாரு. அதாவது உங்கள் அத்தை தாண்டா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ டேயை பார்த்துட்டு டேய் என்னடா உன் மனசில் நினச்சிருக்க நீ பாட்டில் வர்ற போகிற என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க ஆ ஏடா நாங்கள் சொல்கிறதுல உனக்கு காதில் புரியாதா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு டேய் சும்மா சும்மா வர்றது ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவ தான் உன் பொண்டாட்டி இவளை டிவோர்ஸ் பண்ணுறது அது பண்ணுறது இதுவும் பண்ண நினச்சிக்காத இது உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அதோடு நீங்கள் அந்த பொண்ணு கூட அம்மா ஸ்டாப் அவ்வளோதான் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டில் அவரோட ரூமுக்கு தாண்டா போய்கிட்டுருக்காரு. நீங்கள் ரூமில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் எங்கிட்ட சைடுனா பெட்டுக்கு அந்த சைடு அதாவது வாலை பார்த்து கீழே குனிஞ்சிக்கிட்டு நீங்கள் கீழே உட்காந்துதாண்டா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி சைடாக பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பர்சன் காலை தாண்டா பார்க்குறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதுதான் அப்படின்ட்டு நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் வாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டே தாண்டா உள்ளே வர்றாரு. அப்போ பார்க்குறாரு. பட் அந்த சைடு நீங்கள் தாண்டா அங்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்கள் ஹேரு உங்களுடைய அந்த சைடு மட்டும் ஒரு மாதிரி யாரோ இருக்காங்கன்னு தெரியுது. பட் அவர் கண்டுக்கலடா. ஏன்னா அது நீங்கள் தான் அதாவது அந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது கண்டுக்காமல் அவரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அவர் பெட்டில் தானே அந்த ஒரு கார்னரில் படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம காண்டாகுது. ஃபோன் பார்த்துக்கிட்டே உங்கள் சைடு பார்ப்பாரா ஓ எல்லாம் ஒன்றும் தாண்டி அப்படின்ட்டு செம்ம காண்டாக இருக்காரு. அவருக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஒரு வேகமாக எந்திரிச்சு வெளியே தானே டோர் டம்முன்னு சாத்திட்டு கீழே இறங்கி போகிறாரு. நீங்கள் டம்முன்னு தானே ஒரு மாதிரி பிளிங்ச் ஆகி பார்க்குறீங்க. இப்போ கீழே போய் உட்காந்துட்டு தாண்டா அவரோட பிஏக்கு கால் பண்ணுறாரு. என்ன சார் நீ எனக்கு என்ன பண்ணுவே எது பண்ண தெரியாது எனக்கு டிவோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவங்க அம்மாவும் கேட்குறாங்கடா. அவங்க அம்மா கிச்சன்லேருந்து தாண்டா வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் எனக்கு சார் எனக்கு நாளைக்கே அது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்கடா. இதை கேட்டு உங்கள் அத்தை தாண்டா வராங்க வேகமாக. இந்த சைடு ஜெஃப் தாண்டா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நீங்கள் வந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். கால் பண்ணுறாரு. பட் உங்களுக்கு அது கால் ரிசீவ் ஆகுது. உங்களுக்கும் நீங்கள் வைப்ரேட்டில் போட்டிருப்பீங்க பார்க்குறீங்க. அந்த நம்பரை பார்க்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லைடா. நீங்கள் ஒரு மாதிரி ஃபோனை அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு உங்களால் அது ஃபோக்கஸ் பண்ணவே முடியல உங்களால். 2 டைம்ஸ் கால் பண்ணிவிட்டு அதுவும் கட் ஆகிருச்சுடா. நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு நீங்கள் அதை ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியலை. அது வேகமாக ஒரு மாதிரி உங்கள் பேக்கில் எடுத்து வச்சுட்டு போய் நீங்கள் பெட்டில் தாண்டா ஒரு மாதிரி குப்புறப்படுத்து ஒரு மாதிரி உங்கள் கண்ணில் அவ்வளோ டிஎஸோடு நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்கடா. உங்களால் எதுவுமே பண்ண முடியலை. என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது தெரில. இந்த ஜெஃப் தாண்டா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருப்பார். சொல்லுங்கண்ணா மாஹி ஓயன் உனக்கு எதுவும் கால் பண்ணாலா? ஐயய்யோ! இல்லைண்ணா எனக்கு கால் எதுவும் பண்ணவே இல்லை. அம்மா அவ காலேஜ் எதுவும் வந்தாளா? இல்லைண்ணா அவ காலேஜுக்கெலாம் வரவே இல்லை. நீ எதுவும் கால் பண்ணியாம்மா? அண்ணா நான் கால் பண்ணேன். பட் அவள் எடுக்க மாட்றா அப்படின்னு சொல்கிறாளா? மாஹி நீ கூட அண்ணாட்ட பொய் சொல்கிறல்ல? அண்ணா ஒயன் இன்னைக்கு வந்தா தானே? அவ காலேஜுக்கு வந்தா. ஆனால் அவள் வரலேன்னு சொல்கிறேன். கால் பண்ணலை அவ கூட பேசலேன்ட்டு என்கிட்ட ஏம்மா அப்படி போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. மாயினால் ஒன்றுமே பண்ண முடியலடா. அவள் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கா. அண்ணா அது ஏம்மா அவள் தான் எதுவும் சொல்ல மாட்றா. பட் நீயும் கூட என்கிட்ட மறைக்கிறீல்ல. அது அண்ணா அவள் பரவாயில்ல நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு நல்லா தெரியுது அவள் என்னை அவாய்ட் பண்ணுறான்னு. ரீசண்டாக எனக்கு தெரியலை. இப்போ கூட கால் பண்ணுறேன் எடுக்க மாட்றா.
நீங்களாம் எதுவுமே சொல்ல வேணாம். நீயும் சொல்ல வேணாம். நாளைக்கு நானே வர்றேன். அவட்ட நானே கேட்குறேன். ஏன்டி ஏன் கால் அட்டன் பண்ண மாட்ற? எதுக்கு நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை கொடுக்க மாட்றேன்னு நானே கேட்குறேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். தயவு செய்து உன்னோட அண்ணாவ நினச்சா இந்த விஷயத்த என்ட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரா. ஓகேண்ணா அப்படின்ட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணுறாடா. ஜெஃப்பும் கட் பண்ணுறாரு. இந்த சைடு டேவை போட்டு அவங்க அம்மா செம்மையாக திட்டுறாங்கடா. ஒரு டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளியில் போகிறாரா. இங்கே நடந்தது பூரா டேவோட அம்மா தான்டா. அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க உங்கள் பையன் நாளைக்கு டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு. அவனை என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ டேவோட அப்பா எல்லாம் கீழே வந்துடுறாங்கடா. அப்போ எங்கடி அவன் போயிட்டாங்க அப்படின்ட்டு டேவுக்கு தாண்டா கால் பண்ணுறாங்க. ஆனால் டே எடுக்கவே இல்லை. செம்மையாக பாரில் குடிச்சிக்கிட்டு இருக்காரா. இந்த சைடு ஓயன் எங்கே, அவள் ரூமில் இருக்கா அப்படின்ட்டு போகிறாங்கடா. உங்களை பார்க்க தான் வர்றாங்க. பட் நீங்கள் பார்த்தா தூங்கிட்டீங்க. என்னம்மா தூங்கிட்டா, சரி விடுங்க, அவளும் ப்ராஜெக்ட் சொன்னா தூங்கிட்டா அப்படின்ட்டு உங்கள் டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களும் கீழே வந்துடுறாங்கடா. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும்டா. டே தாண்டா குடிச்சிட்டு அவர் தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்டு பார்க்குறாரு எல்லாம் இருட்டாக இருக்குது. வாங்கிட்டாங்களா, நாளைக்கு ஒரு நாள் தானே டிவோர்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பொண்டாட்டி உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ஒய்ஃப் ஆக்குறேன்டி அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பில் தானே நடந்து போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் ரூமையும் ஓப்பன் பண்ணிட்டு தாண்டா உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு அப்படின்ட்டு அவர் பெட்டுக்கு தாண்டா அவர் வந்து டோர் மாதிரி உட்கார்றாரு. அந்த சைடு பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அப்பா அவர் அவங்கள ஒரு மாதிரி போதையிலேயே பார்க்குறாரு. பார்த்தா பாரு இங்கே படுத்திருக்கால, அவ கூட உன்ன மாதிரி தாண்டி இருக்கா. இப்போல்லாம் எனக்கு யாரை பார்த்தாலும் ஒன்றை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ உங்கள் ஃபேஸில் ஒரு ஹேர் இருக்கும்டா. அவர் உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸே ஒத்து ஒரு மாதிரி கிட்ட போய் ஜூம் பண்ணுற மாதிரி போயிட்டு வந்து பார்க்குறாரா. என்னடி அவ்வளோ மாதிரியே இருக்கு, ஆனால் நீ வேற தவிடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஹேர் அப்படியே எடுக்கிறாரா. அவருக்கு உங்களையே பார்க்குறாரு. ஏன்னா ஓயன் ஓயன் அப்போ நீங்கள் அப்படின்னு செய்கிறீங்கடா. எங்கடி இருக்க, எப்படியே முன்னாடி வந்து நிற்ப அப்படின்ட்டே சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி வாய் உளம்புறீங்கடா அப்படின்ட்டு. சி உன்னை பொய்யன்று நீ அவள் இல்லை, என் கண்ணு தான் இப்போல்லாம் கெட்டு போச்சு போல், யாரை பார்த்தாலும் ஒயனை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரா. நீங்கள் இப்போ தூக்கத்துலேயே அவர் மேலே ஹேண்டை போட்டு படுத்துக்கிறீங்க. அவரும் ஹெட்ரியா கையை அப்படின்ட்டு அவர் எடுத்து போடுறாரா. அப்படின்னு அங்கிட்ட திரும்பி தூங்குறாரு. பட் நீங்கள் திருப்பி போட்டு அவரை ஹக் பண்ணி படுக்கிறீங்க. என்னடி அப்படின்ட்டு அவனாலும் ஒன்றும் பண்ணக்கூடாது. அவரும் உங்கள் கையை டைட்டாக இழுத்து திருப்பி டைட்டாக அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவரும் படுத்துக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா உங்களுக்கு என்னமோ யாரும் வெளியே படுத்துருக்க மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் டேவோட செஸ்ட்டில் தாண்டா படுத்துருக்கீங்க. உங்களுடைய ஹெட்டை வச்சு படுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக் ஆகுது. சி இப்படி பக்கத்துலேயே அப்படின்ட்டு தள்ளி விட்றீங்கடா. தள்ளி விட்டு எந்திரிக்கிறீங்கடா. அவர் அங்கிட்ட இப்படி திரும்பிக்கிறாரா. நீங்கள் வேகமாக எந்திரிச்சிட்டு என்ன பண்ணதில்ல வெளியில் கீழே தாண்டா போகிறீங்க. அப்புறம் சடனாக நிற்கிறீங்க. இப்படியேவா அப்படின்ட்டு திருப்பி நீங்கள் ரூமில் போய் உங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தாண்டா வர்றீங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளே தாண்டா போகிறீங்க. அத்தை சாரி நான் தூங்கிட்டேன், டைம் ஆச்சு
ஐயோ! அதெல்லாம் பரவாயில்லம்மா. நான் ஃபுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த சைடு டேவோட அப்பாவும் கிளம்பி வந்துட்டாங்கடா. நீங்க ஃபுட் எடுத்து டைனிங் டேபிள்ல வைக்கிறீங்க. இப்ப டேவோட பிஏ தான்டா கால் பண்றாங்க. அவரு அப்படின்னு ஒரு மாரி பார்த்துட்டு கால். ஹலோ சார், நான் உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன். எதுக்கு இங்க வந்த? சார், நீங்க தான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கேட்டீங்க. ஓ! ஆமா. எடுத்துட்டு வேகமா வா அப்படின்ட்டு அவரும் வராரா. இவரு டேவும் வேகமா எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகுறாரா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் கோட் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே தான்டா ஸ்டெப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹாலில் வந்து உங்கள் அத்தை மாமா நிற்கிறாங்கடா. நீங்கள் வந்து கிச்சனில் ஏதோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு ஃபுட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரோட பிஏவும் அங்கே உள்ளே தான்டா நிற்கிறாங்க. அப்போ டேவோட அப்பா தான், இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் தான் வர சொன்னாங்க. எதுக்கு? அது டிவோர்ஸ் அப்ளிகேஷன். என்னது? அப்போ டே தாண்டா ஸ்டெப்பில் நடந்து வந்துக்கிட்டு, அப்பா நான் தான் வர சொன்னேன். என்ன டே பண்ணிக்கிட்டு இருக்க? டிவோர்ஸில் எதுக்கு? எனக்கு அதெல்லாம் பிடிக்கலப்பா. நான் டிவோர்ஸ் பண்ணணும். எனக்கு அவள் கூட இருக்க பிடிக்கல. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரா. இது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. டே என்ன சொல்கிற? அதெல்லாம் முடியாது. நீ இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணியிருக்க. இவ கூட தான் இருந்திருக்க. புரியுதா? அதை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணும், அது பண்ணும், லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காது. உனக்கு அவ்வளோதான். அப்பா ஸ்டாப் இட். நீங்கள் அன்னைக்கே நான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுறீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. எனக்கு பிடிக்கல. நான் டிவோர்ஸுக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன். இதில் சைன் போடுறேன். கொடுங்க பிஏ அப்படின்னு அவரும் வேகமாக வாங்கி அதில் சைன் போடுறாராம். அப்போ காலிங் பெல் தாண்டா அதாவது ரிங் ஆகுது. அப்போ டேவோட அம்மாவும் டோர் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வெட்டிங் ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குடா அது. அப்போ அவங்களும் உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சைன் போட்டுறாங்கடா. டே பார்க்குறாரு என்னது அப்படின்ட்டு. அப்போ டேவோட அப்பா கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு. இல்லை இது வெட்டிங் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்கடா. இது வேலை, இது ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று தான் குறைச்சல் அப்படின்ட்டு டேவும் சைன் போட்டுறாரா. இப்போ டேவோட அப்பாவை பார்த்து டேட் நான் சைன் போட்டேன், அவளே சைன் போட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்பா ப்ளீஸ், நான் ஷைன் போட்டேன், அவளை இப்போயே ஷைன் போட சொல்லிடுங்க அப்படின்னு கத்துறாரு. இது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. உங்களுக்கு டேவும் பிடிக்கல, அவர் கூட வாழவும் பிடிக்கல. பேசாமல் நம்ம சைன் போட்டு நம்மளுடைய லைஃப்பை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. ஏன்னா இது அம்மா ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்களும் சைன் போடுறதுக்காண்டி கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வர்றீங்கடா. டே வந்து அவரோட ஓகே பிஏ சைன் போட்டுருவா, நான் போய் என்னோடய ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு மேலே போயிடுறாரா. நீங்களும் இப்போ கிச்சனுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வரீங்க. பிஏவோட பின்னாடி இருந்து நீங்கள் வர்றீங்கடா. அப்போ உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் உங்களை தாண்டா பார்க்குறாங்க. அம்மா அதை நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, அவன் அப்படித்தான், நீ இதெல்லாம் இல்லை மாமா, எனக்கும் அவர் கூட வாழ பிடிக்கல. ப்ளீஸ் மாமா, எனக்கும் இந்த லைஃபு வேணாம். ஆனால் அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இங்கேயே நான் ஏதாவது ஒரு ஜாப் ரெடி பண்ணி இங்கேயே நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ பிஏ வந்து சடனாக திரும்பி பார்க்குறாரா. அவர் செம்மையாக வாய் அடைச்சி போய் உங்களை பார்க்குறாரு. என்ன ஒயன் மேமா, டேவோட ஒய்ஃபா? இங்கே என்ன நடக்குது? அவருக்கு ஒரே குழப்பம், ஷாக். என்ன சார் வந்து இவங்கள தான் தேட சொல்கிறாங்க, பட் அவங்களே டிவோர்ஸும் பண்ணுறாங்க. என்ன நடக்குது இங்கே? இவங்கள தான் தேட சொல்லி நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இவங்களே டிவோர்ஸ் பண்ணுறாங்க? ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு அவர் மாதிரி உங்களையே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அத்தை மாமா தான் ப்ளீஸ்மா வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மாமா, இதில் நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த பேப்பர்ஸ் தாண்டா எடுத்து பார்த்துட்டு நீங்களே இது கீழே சைன் போடுறீங்க. உங்கள் நேமும் பார்க்குறாரா, ஒயன் போடுறீங்க. அதுவும் அந்த பிஏ பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் சைன் போட்டுட்டு டே ஸ்டெப்பில் தாண்டா நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. பட் அவர் மூஞ்சிலே நீங்கள் முழிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கிச்சனுக்குள்ளே தாண்டா போயிடுறீங்க. ஏன் அப்பா என்னாச்சு, சைன் போட்டாளா? சார் சைன் போட்டாங்க, பட் ஆனால் என்ன, அதானே முடிஞ்சிச்சுல, எடுத்து போய் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணிடு அப்படின்றாங்க.
பாஸ் நீங்கள் எதுக்கும் அதை செக் பண்ணி பாருங்களே. இதில் என்ன செக் பண்ணி பார்க்க? சைன் தான் போட்டாச்சுல்ல. நானும் போட்டேன், அவளும் போட்டா, அப்புறம் என்ன? இல்லை சார், அதை நீங்கள் பாருங்களே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு அவர் வேலையை எடுத்துட்டு அவரோட பிஏ கையில் தானே கொடுக்குறாரு. போங்க, இதை உடனே இப்பயே போய் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா மனுஷன் இந்த மனுஷன், இந்த பொண்ணு தான் தேடி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு, இந்த பொண்ணுவே டிவோர்ஸும் பண்ணுறாரு. ஒரே குழப்பமாக இருக்குது. அவரும் அப்படியே ஒரு மாதிரி அந்த அந்த பேப்பர்ஸே பார்த்துட்டு அவர் வாட்டில் போயிடுறாரா. டேவோட அம்மா அப்பாவுக்கெலாம் ஒன்றுமே சொல்ல முடியலை. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெட்டிங் ஃபோட்டோ வந்து அங்கேயே இருக்குடா. பட் அதை என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியலை. அந்த பையனும் அந்த வெட்டிங் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே நிற்கிறாங்கடா. அப்போ டேவோட அம்மா தான் சைன் போட்டு இங்கே கொண்டு வாப்பா அப்படின்றாங்க. உங்களோட ரூமுக்கு தாண்டா கொண்டு வராங்க. உங்களோட ரூமுக்குள்ள தாண்டா கொண்டுட்டு வராங்க. அப்போ டே பார்க்குறாரு. என்னம்மா அது வெட்டிங் ஃபோட்டோடா, அது எதுக்கு? டேய் உங்களோட வெட்டிங் ஃபோட்டோ. அம்மா எங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது, இந்த ஃபோட்டோவை என்ன பண்ண போகிறீங்க? டேய் இங்கே மாட்டுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவும் அந்த சைடு அந்த ஓரமாக போடுங்க அப்படின்றாங்க. சார், டேய் என்ன பண்ணுற டே, ப்ளீஸ்மா அந்த ஃபோட்டோவை அந்த சைடு வைங்க அப்படின்றாங்கடா. அவங்களும் அந்த கபோர்டுக்கு பக்கத்தில் தாண்டா வைக்கிறாங்க. அவங்களும் வச்சுட்டு ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்றாங்கடா. அவங்க அம்மா பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. நீ பண்ணுறதுலாம் சரியில்லடா, ரொம்ப ஃபீல் பண்ண போகிறடா. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், இப்போ இருக்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு அவரோட பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாராம். இந்த சைடு நீங்கள் அவர் போகணுன்னு தானே வெளியிலே வர்றீங்க. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தாண்டா அவளுக்கு கை கால்லாம் உதறுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஜெஃப் வேற வரன்ருக்காரு. உயன் வேற வர. இனியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கா. இப்போ உங்கள் மாமாவும் தாண்டா அவங்கள கூட்டிக்கிட்டு உங்கள் காலேஜுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜெஃப் சொல்லவே வேணும்னா ஆல்ரெடி அவரோட காரில் தாண்டா செம்ம கோவத்தில் உட்காந்துருக்காரு. அது உங்கள் காலேஜுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்ட. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தாண்டா கால் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் நம்பரை பார்த்துட்டு அந்த சைடு நிற்கிற காரை பார்க்குறா. அப்போ ஜெஃப்பும் பார்க்குறாரா. ஒயன் அவளுக்கு கால் பண்ணுற, எனக்கு பண்ண மாட்டியாடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கார். அவளும் கால் அட்டன் பண்ணிட்டு ஏய் எங்கடி இருக்க? நான் கேட்டுக்கிட்ட தாண்டி இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லடி சும்மா தான். சரி இன்னும் ஒரு 10 நிமிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்கடா. உங்களோட காரும் தாண்டா அந்த காலேஜுக்கிட்டே ஸ்டாப் ஆகுது. அப்போ நீங்கள் தாண்டா உள்ளேருந்து இறங்குறீங்க. ஐயோ உள்ளேருந்து வெளியில் இறங்குறீங்க. ஜெஃப் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரா. உங்கள் மாமாட்டையும் சொல்லிவிட்டு நீங்களும் தாண்டா போகிறீங்க. உங்கள் மாமாவும் உங்கள்கிட்ட கார் எடுத்துகிட்டு இங்கிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டீங்கடா. இப்போ ஒரு பர்சன் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் இப்படி கொட்டுது. ஆமாடா அது ஜெஃப் தான். அவர் கண்ணில் அதை விட ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. ஜெஃப் என்னடி ஜெஃப், இப்போ தான் என்னை பார்க்குறியா அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் அப்படியே செம்மையாக ட்ராப் படியுது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி உங்களால் அது அதாவது எச்சியை கூட முழுங்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களால் பேசக்கூட முடியலை.